கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? ஆமேன். அவரை நீங்கள் சூஸ் பண்ணல, அவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. ஆமேன். உங்களை பார்த்து சொல்கிறார், இதை கேட்டுட்ருக்கீங்களே, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை, என்கிட்ட படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாத்துலேயும் குறைவானவ, எனக்குன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிற உங்களை, நினைத்து கொண்டிருக்கிற உங்களை ஏசப்பா தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? ஆமேன். தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்த்துட்டு இருந்த ஒரு சின்ன பையன். தாவீதை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஆமேன். அவங்க குடும்பத்தாரால் தாவீது மறக்கப்பட்டவனாக இருந்தார். எல்லா சூழ்நிலையும் தாவீதை மறந்து போனாங்க. ஆனால் கர்த்தர் தாவீதை ஞாபகம் வைத்து தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ணி ராஜாவை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். உங்கள் ஃபேமிலிஸ் உங்களை மறந்து போயிருக்கலாம். உங்கள் சூழ்நிலை உங்களை அந்த மாதிரி நினைக்க வைக்கலாம். எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு, எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கலாம். என்கிட்ட இந்த இது இல்லை, என்கிட்ட இந்த படிப்பு இல்லை. ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன், எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை ராஜாவை உயர்த்த முடியும்னா உன்னை ஆசீர்வாதத்தை உயர்த்த என்னால் முடியும்னு ஏசப்பா சொல்கிறார். உங்களை பார்த்து சொல்கிறார், சோர்ந்து போகாதீங்க, உங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கார். உங்கள் குடும்பத்தில் இருந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார். அத்தனை பேர் இருந்தோம் ஏசப்பா உங்களை சூஸ் பண்ணியிருக்கார். யூ ஆர் சூசன். உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதை ராஜாவாய் மாற்றின தேவன் உங்களையும் ராஜாவாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென்.